ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்குள்ள ஒரு விழாக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்துட்டு வரலட்சுமி பூஜை வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த வருஷம் வந்துட்டு பண்ண முடியலை, போன வருஷமும் பண்ண முடியலை. எப்போ பண்ண போகிறேன்னே தெரியலங்க. ஊரில் இருக்கும்போது அம்மா ஊரில் பண்ணது தாங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் பண்ணவே இல்லை. 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. சரி வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க. ஆனால் நேற்று வந்துட்டு நான் சாமி கும்பிடலைங்க. வியாழக்கிழமை உண்மையாக சொல்கிறேன். நான் காலையில் சாமி கும்பிட்டேன், நான் ஈவினிங் சாமி கும்பிடலைங்க. மனசு சரியில்லை, அதனால் கும்பிடலைங்க. ஆனால் வந்துட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அது வரலட்சுமி பூஜையா, வரலட்சுமி பூஜைங்கிறதுனால கண்டிப்பாக அது வெள்ளிக்கிழமை அதுமா வருது. நம்ம வந்துட்டு கும்பிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அதனால தான் கும்பிட்டேன். இங்கே பாருங்க, பூவாவும் பாப்பாவும் பாருங்கள் விளாண்டுட்ருக்காங்க. நான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தேன்னு என் பூவா முகத்தை பார்த்தாலுமே கஷ்டமெல்லாம் போயிருங்க. இப்போ பண்ணுறது சேட்டை எல்லாமே. பாப்பாவுமே நம்ம வீட்டுக்கு இப்போ வாரா, அதனால் பூவாவுக்கு பிரச்சனை இல்லைங்க. விளையாடுறதுக்கெல்லாம் நல்லாவே 2 பேருமே நல்லாவே விளையாடுறாங்க. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. கரண்ட் இல்லைங்க, அடிக்கடி இங்கே கரண்ட்டு போயிட்டே இருக்குது. கரண்ட்டு போட்டுச்சுன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட வரமாட்டேங்குதுங்க. லைட்டு வச்சுட்டே நானுமே சாமியை கும்பிட்டுட்டேங்க. இன்றைக்கி வந்துட்டு கிருஷ்ணருக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து பிரசாதம் பாருங்கள், இனிப்பு அவல் வச்சுருக்கேங்க. மகாலட்சுமிக்கு இன்றைக்கி நான் எதுவுமே வைக்கல, தீபம் மட்டும் தான் போட்டிருக்கேன். செய்கிற நிலமையில நான் இல்லை. சாமிக்கு ஒரு பிரசாதம் கூட நான் செஞ்சு வைக்க முடியலை. தீபம் மட்டும் தான் போடணும். பூவெல்லாம் வச்சுட்டேங்க. பூ பாருங்கள், இந்த ஊரில் நான் சொல்கிறேன், அந்த செம்பருத்தி பூ மட்டும் அம்மனுக்கு வைப்பாங்க, வெள்ளைப்பூ வைக்க மாட்டாங்க இந்த ஊரில். அதனால் செம்பருத்தி பூ இருந்துச்சு. நான் வந்துட்டு அம்மன் சாமிக்கு மட்டும் போட்டிருக்கேன். அம்மாவெல்லாம் வெள்ளை கலர் பூ வந்துட்டு ஆம்பளை சாமிக்கு, செம்பருத்தி பூ இந்த மாதிரி சிவப்பு கலர் பூவெல்லாம் பொம்பளை சாமிக்கும் போடுவாங்கங்க. அதேபடி தான் நானும் பண்ணுறேன். நான் இருந்தாலும் பூ இல்லைன்னா நான் வெள்ளை பூ வச்சுருவேங்க. தீபமும் போட்டுட்டேங்க. இந்த ஆவணி மாதம் இருக்குல்லங்க, ரொம்ப ஸ்பெஷலான மாதங்க. இந்த ஆவணி மாதத்துல தான் வந்துட்டு வரலட்சுமி பூஜை வரும், அப்புறம் வந்துட்டு கார்டையன் நோன்பு வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி வரும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். உண்மையில் இந்த மாதம் வந்துட்டு சாமிக்கு உகந்த மாதமாக தான் இருக்குது. சாமி கும்பிட்டுட்டேன், அவ்வளோதான். கரண்ட் வராதுங்க இன்றைக்கி. பூவாக்குன்னு எப்படி சாப்பாடு செய்ய போகிறேன்னு தெரியல. மணி 10 மணி ஆயிடுச்சு. அடிக்க புரியா இந்த ஆடி நியூ ட்ரெஸ் போடுறான். यूनिफॉर्म बड़ा बड़ा पैंट बड़ा, छोटा छोटा ड्रेस. பூவாக்கு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பூவாக்கு பால்வாடி ட்ரெஸ் கொடுத்தாங்க இன்றைக்கி. ஏன்னா நெக்ஸ்ட் மந்தோட பூவாக்கு வந்துட்டு 3 years ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் 3 வயசுலேருந்து நாங்கள் வந்துட்டு தருவாங்களாம். அதனால் பூவாக்குமே ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டாங்கங்க. நம்ம டெய்லியுமே பூவாக்கு பால் எடுத்து ஏன்னா பூவா வந்துட்டு எங்கள் கூட இருந்தால் அழுக மாட்டேங்கிறாங்க, தனியாக விட்டு வந்து அழுகுறான். அதனால தாங்க நான் கூட்டிகிட்டு வந்தேன். அங்கே போ, அங்கே போ, இன்னும் தூரம் 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 இன்னும் தூரம். என்ன பேண்ட்டு? பேண்ட்டு உனக்கு தான், இந்த ட்ரெஸ் உனக்கு தான். போட்டு போகிறானா அதுக்கு சொல்கிறாங்க பேண்ட்டுன்னு. பூவாவுக்கு நடக்கவே தெரியாதுங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க கூடலாம். பாருங்களேன்,
இதனால தான் எங்கேயாவது அவனை நான் கூட்டிகிட்டு போவேன் பயப்படுறது. இப்போ என்ன பண்ணிட்டான் தெரியுமா, பாலாடிக்கு பின்னாடி இந்த ஜன்னல் வழியாக பால் விழுந்துருச்சு, அதை எடுக்கிறதுக்கு ஓடிட்டாங்க. இப்போ ஒரு செகண்டில் ஓடி இருக்கேன் நான், எனக்கே தெரியல. நின்றுட்டோம் யாரையும் பார்த்துட்டு. என்ன பூவா பூவா அம்மா தொக்கான சாவிச்சு நின்று. அங்கே ஓடிச்சா பாருங்களேன்னு விட்டுட்டு தெரிஞ்ச மாதிரி ஓடுறான் பாருங்க. இந்த வழி ஓடிச்சா பாருங்க. அங்கே இங்கே பாருங்க ஓடிக்கிட்டே இருக்கிறத. உண்மையிலே அவ்வளோ ஓடி வந்தாங்க. பைக் வந்துருச்சுங்க, ஒரு பைக்கு, அதுக்காக ஓடி வந்தாங்க. எதனால் இவனை கூட்டிகிட்டு நான் அதை இடுப்புலேயே தூக்கி வச்சுட்டு போனாலும் இறங்கும். பூவா உன்னால நடக்க வச்சு நம்ம கூப்பிட்டு போக மாட்டோம், பைக்கில் கூட்டிகிட்டு போக வேண்டியதான். இந்த பூவாக்கு இந்த ட்ரெஸ் அழகாக இருக்குதுங்க. இன்னும் உண்மையில எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. வா, வயிறு பசிக்குதுங்க உண்மையாக சொல்கிறேன். இது பண்ணுறேன், 1 மணி ஆக போகுது. நைட்டெல்லாம் கண்ணு பாருங்க சாப்பிடலை. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். நாங்கள் பால்வாடி போனது மனசு சரியில்லைங்க. மனசு தடுமாறும், அது நினைச்ச நிறமாறும். போ நில்லு கோழி. இப்படி இப்படி போகணுமா? பசிக்குதுங்க எனக்கு. நடந்து வர முடியல, நடந்து ஒரு மாதிரி இருக்குங்க. சரி ஓகே, நான் ஏதாவது பார்க்குறேன் சாப்பிட்றதுக்கு. சரி ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. நேற்று வீடியோ போடலையா, கமெண்டோட கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோ போடலைன்னு. நிஜமாலுமே சொல்லி எனக்கு 2 நாளாக மனசே சரியில்லைங்க. அந்தளவுக்கு எனக்கு மனசு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. எல்லாம் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும்னா என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே கடந்து போய்கிட்டே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் போல். சரி, எல்லாம் கடந்து போகுது. மனசு சரியில்லைன்னா பால்வாடி போனேன்னா, பால்வாடி தான் போனேன். நானே யார்கிட்டையும் சொல்லிட்டு போகலன்னா, நான் பூவை அழைச்சிட்டு சரி நீங்கள் இந்த ரூமுக்குள்ளே இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி இருக்குதா, நம்மக்கிட்ட வந்துட்டு இங்கே வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணிக்கவும் முடியாது. நான் யார்கிட்ட பேசவும் மாட்டேன். ஏதோ சாப்பாடு கொடுக்குறாங்க, நான் சாப்பிட்றேன், இருக்கிறேன், அதோட அவ்வளோதான். சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. பால்வாடி போனேங்க. இன்னுமே எனக்கு வேதனை ஆகுது சொல்ல போனேன். சரி எங்கே போனால் கூட தெரியலையே, பூவா கூட்டிகிட்டு தேட கூட இல்லைங்க. இன்னும் மனசு கஷ்டமாக தேட கூட இல்லைங்க. நான் பால்வாடி போனது யாருக்குமே தெரியாது. போட கால் எங்கே இருக்கு தூங்கிட்டு செத்துங்கிட்டு தேட கூட இல்லைங்க. அது இன்னும் மனசு கஷ்டமாக. நான் கூட நினச்சேன் தேடி வருவாங்க அப்படின்னு கூட நினச்சேன். வரலையே, அது இன்னுமே கஷ்டமாகுது எனக்கு. சின்ன விஷயத்துக்கு கூட என்னால் தாங்கிக்க முடியாது. நம்ம எதிர்பார்க்குறோம்ல, அதனால தான் தாங்கிக்க முடியாது. நம்ம எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்க்காம இருக்கிறது தான் அது நல்லது. இந்த கேட்ட எதிர்பார்க்கக்கூடாது.